பிரசித் கிருஷ்ணா வந்து மற்ற வருஷங்களை காட்டியும் இப்போ ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. அவர் 2022ல ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்தாரு, மறந்துடக்கூடாது. அது வந்து ராஜஸ்தானுக்கு விளாட்றப்போ 19 விக்கெட்டு. ராஜஸ்தான் அந்த வருஷம் ஃபைனல் போகிறதுக்கு வந்து பிரசித் கிருஷ்ணாவோட இன்னிங்ஸு அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்போது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இப்போ 14 விக்கெட்ஸ் எடுத்துருக்கிறாரு. அதில் எக்கானமி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்கானமி வந்து ஒரு 7.4 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஒரு செம்ம எக்கானமி, செம்மையான லைனு, லென்த்து, வேரியேஷன் எல்லாமே வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 146, 147லேயும் போடுறாரு. இன்னொரு பால் வந்து 93, 95லேயும் போடுறாரு. ஸோ ஒரு 50, 40 கிலோமீட்டர் ஸ்பீடு வேரியேஷனில் போடுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு. லென்த்துமே வந்து செமையாக பிடிச்சி போடுறாரு. ஏன்னா இப்போ ராகுலுக்கு ஒரு செமையாக ஒரு யார்க்கர். ஏன்னா ராகுல் அவ்வளோ ஏர்லியாக ஒரு யார்க்கரை எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஆனால் கரெக்டாக ஒன்று சொருனார். ஸோ இந்த மாதிரி பிரசித் கிருஷ்ணா வந்து ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. இந்த வட்டம் அவரே வந்து இன்ஜுரி எதுவும் ஆகாமல் இருந்தால் பர்பிள் கேப் ஹோல்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஜிடி வின் பண்ணோன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் பெருசாக இருக்கும். ஏன்னா ரபாடா ஆல்ரெடி டீமில் இல்லை. ஸோ அவர் தான் எனக்கு தெரிஞ்சவர் அவர் தான் ஒரு லீடிங் பேசர். சிராஜோட அவர் தான் நான் ஒரு லீடிங் பேசராக பார்க்குறேன். ஸோ பிரசித் கிருஷ்ணா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன்.